தமிழ்நாட்டோட எல்லா பள்ளிகளிலும் சூழல் மன்றங்கள் ஏற்படுத்தப்படும். காலநிலை கல்வி அறிவிக்கின்ற ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் வகுத்து அறிவிக்க இருக்கிறோம். எல்லோருக்கும் அவசியமான காலநிலை விழிப்புணர்வை மாணவர்கள் மூலமே அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க இருக்கிறோம். பல்வேறு துறை அரசு அலுவலர்களுக்கும் காலநிலை மாற்ற தடுப்பு மற்றும் தழுவல்களுக்கான திறன் வளர் பயிற்சிகள் வழங்கப்படும். காலநிலை மாற்றத்தால பாதிப்படையக்கூடிய வேளாண்மை, நீர்வளம் ஆகிய துறைகளுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படும். பசுமை குடில் வாயுக்களின் உமிழ்வை குறைப்பதற்கான வழிமுறைகள் காணப்படும். வெப்ப அலைய மாநில பேரிடரா தமிழ்நாடு அரசு அறிவிச்சு அரசிதழில் வெளியிட்டு இருக்கு. வெப்ப அலையால உயிரிழக்க நேரிட்டா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்கிறோம். வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கான மருத்துவ வசதிகள் மற்றும் ORS கரைசல் வழங்க மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக்கலாம். வெப்ப அலை தாக்கத்தின் போது தண்ணீர் பந்தல்கள் அமைச்சு குடிநீர் வழங்கவும் மாநில பேரிடர் மேலாண்மை நிதியை பயன்படுத்திக்கலாம்னு அறிவிச்சிருக்கிறோம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அக்கறை கொண்ட சமூகமாக நாம மாறணும். இயற்கை பேரிடர்கள் இருந்து தற்காத்துக் கொண்டு மீண்டெடுக்கக்கூடிய சமூகமாக வளரணும். பசுமை தொழில்நுட்பங்கள் மூலமா பொருளாதார வளர்ச்சியை முன்னிறுத்தக்கூடிய சமூகமாகவும் உலகளாவிய காலநிலை குறிக்கோள்களை அடைய உறுதுணையா இருக்கிற சமூகமாகவும் எதிர்காலத்தில் நாம திகழணும்.